ராகுல் காந்திக்கு அரசியல் குறித்தான அடிப்படை புரிதல் கூட இல்ல, இவருக்கு பிரதமராகணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, எலெக்ஷன் கமிஷனோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல குளறுபடி நடந்திருக்கு. இந்த குளறுபடியால தான் பிஜேபி திரும்ப 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 ஜெயிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு குற்றச்சாட்டு வச்சாரு ராகுல் காந்தி. மீட்டிங் போட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் வச்சு நான் பெருசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன்னு பயங்கர சீனு. அப்பதான் மக்கள் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, அரசியல்னா என்ன, எலெக்ஷன்னா என்னன்னு ராகுல் காந்திக்கு சுத்தமா தெரியல. கீழே இருந்து வளர்ந்து போன ஒரு அரசியல்வாதினா கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராகுல் காந்திக்கு தெரியலங்கிறது பெரிய ஆச்சரியம் எல்லாம் கிடையாது. அரசியல்ல மாவட்ட தலைவர், மாநில தலைவர்னு நிறைய பொறுப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரிஞ்ச பதவி தான். ஆனா பிஎல்ஏன்னு ஒரு பதவி இருக்கு, அதாவது பூத் லெவல் ஏஜென்ட். இப்படி ஒரு பதவி இருக்குன்னா அது ராகுல் காந்திக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பதவி இருக்கிறது தெரிஞ்சிருந்தா இந்த கம்ப்ளைண்ட் எதையுமே ராகுல் காந்தி வச்சிருக்கவே மாட்டாரு. எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பொதுமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் கூட ஒருக்கா சொல்றேன், நீங்க எலெக்ஷன் போடுறதுக்கு ஒரு பூத்துக்கு போனீங்கன்னா வெளியே போலீஸ் காவலுக்கு நிற்கும். உள்ள போனீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து எலெக்ஷன் ஆபீசர்ஸ்னு 4-5 பேர் இருப்பாங்க. இதை தவிர்த்து பின்னால ஒரு பெஞ்சை போட்டு ஒரு 7-8 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க தான் பிஎல்ஏ, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ். இவங்க யாரும் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிடையாது. ஒவ்வொரு கட்சியில இருந்து ஒவ்வொரு பூத் லெவல் ஏஜென்ட்ஸை நியமிப்பாங்க. அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எதுக்கு உள்ள உட்கார்ந்து இருப்பாருன்னா, எலெக்ஷன் ஆபீசர் கையில ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதே ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படியே கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ் கையிலயும் இருக்கும். ஒரு நபர் ஓட்டு போட உள்ள வரும்போது கவர்மெண்ட்ல எப்படி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்றாங்களோ அதே போல பிஎல்ஏ ஏஜென்ட்டும் மார்க் பண்ணுவார். இந்த பிஎல்ஏ ஏஜென்ட் அந்த சொந்த ஊரை, அந்த சொந்த பகுதியை சேர்ந்த நபர் தான் கட்டாயமா எல்லா கட்சிகளும் நியமிப்பாங்க. ஏன்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸுக்கு ஃபுல் டீடைல்ஸும் அத்துப்படியா தெரியும். என்னென்ன டீடைல்ஸ், இந்த பூத்துல மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்கு, அதுல ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, இதுல எத்தனை பேர் வெளியூர்ல தங்கி இருக்காங்க, வெளியூர்ல தங்கினவங்க ஓட்டு போட வந்திருக்காங்களா வரலையா, இப்படிங்கிற அனைத்து தகவலையும் தங்களோட விரல் நுனியில வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு யோசிக்க கூட வேண்டாம், உடனே அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஷார்ப்பான கேண்டிடேட்டா இருப்பாங்க பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ். இந்த பூத் லெவல் ஏஜெண்டா பணியை துவங்கினவர் தான் அமித்ஷாவும் மோடிஜியும். ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு பதவி இருக்குன்னு கூட கண்டிப்பா தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. தெரிஞ்சிருந்தா இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிருக்க மாட்டாங்க. சரி, அத்தோடு இல்ல, இந்த பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ் காங்கிரஸ் கட்சியிலயும் உண்டு. ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்குது, அந்த பூத்துக்குள்ள காங்கிரஸ் கட்சி நபரும் இருப்பார். அந்த கேண்டிடேட் காங்கிரஸ் கேண்டிடேட் போட்டியிட்டா சரி, இப்ப இந்த பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கார் இல்லையா, இவர் கையில இருக்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் நீட்டா மார்க் பண்ணி முடிச்சு ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஓட்டிங் பேடை சீல் பண்ணி சைன் பண்ணணும். யாரெல்லாம் சைன் பண்ணணும்? கவர்மெண்ட் ஆஃபீஸர் சைன் பண்ணணும், அங்க இருக்கிற அத்தனை பிஎல்ஏ ஏஜென்ட்ஸும் சைன் பண்ணணும். பூத் லெவல் ஏஜென்ட் சைன் பண்ணலைன்னா அந்த ஓட்டிங் பாக்ஸை சீல் பண்ண முடியாது. சீல் பண்ண முடியாட்டு கவுண்டிங் சென்டருக்கு எடுத்துட்டு போக முடியாது. இப்ப சொல்லுங்க, ஓட்டிங் லிஸ்ட்ல குளறுபடி நடந்தா முதல்ல பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு தெரியுமா, ராகுல் காந்திக்கு தெரியுமா? முதல்ல பூத் லெவல் ஏஜென்ட் சைன் பண்ணாம அங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கணுமா? எலெக்ஷன் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணிருக்கணுமா? பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்னா யாரு, அவங்களோட வேலை என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிடுச்சுன்னா ராகுல் காந்தி காட்டுற குரலியத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். கூடுதல் வேடிக்கை என்ன தெரியுமா, ஒரு நபரோட ஓட்டர் ஐடி கார்டை வெளியே எடுத்து போட்டு இந்த நபர் மும்பையிலயும் ஓட்டு போடுவாராம், பெங்களூர்லயும் ஓட்டு போடுவாராம் அப்படின்னு பண்ணாரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல. யாரு? ராகுல் காந்தி. ஆனா உண்மை என்னன்னா 2016ல மும்பைல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதனால அங்க ஓட்டு போட்டாரு. 2018ல டிரான்ஸ்பர் ஆகி குடும்பத்தோடி பெங்களூர் வந்துட்டாரு. 2018 எலெக்ஷன் கமிஷன்ல போய் எழுதியும் கொடுத்துட்டாரு, நான் குடும்பத்தோடி மகாராஷ்டிரா, அதாவது மும்பைல இருந்து குடிபெயர்ந்து பெங்களூருக்கு வந்துட்டேன். சோ என்னோட எலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணணும். 2018ல அவர் சேஞ்ச் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணதுனால 2021ல சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா இங்க வந்து ஓட்டு போட்டிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ராகுல் காந்தி என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, அவரு அமித்தில வேணா போட்டி போடுவாரு, அங்க தோத்துருவோன்னு தெரிஞ்சுனா நேரா வந்து வயநாட்டிலயும் போட்டி போடுவாரு. ஆனா ஒரு வாக்காளர் பிறந்த இடத்துலதான் எப்பவுமே வாக்கு போட முடியும் அப்படின்னு யாரோ அவருக்கு தப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த தப்பான புரிதலை வச்சுக்கிட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு இன்னைக்கு இந்தியா முழுவதும் கேளிக்கை பொருளா மாறி இருக்கிறாரு ராகுல் காந்தி. இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ராகுல் காந்தி இன்னைக்கு இல்ல, இந்த ஜென்மத்துல என்னைக்காவது ஒரு நாள் பிரதமர் பதவி கிட்டையாவது போவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு இப்பவே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.